நம்ம சிவாலயங்கள்ல இருந்து விபூதியை வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாமா அல்லது சிவாலயங்களில் கொடுக்கப்படும் பிரசாதங்களை வீட்டுக்கு கொண்டு வரலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா டக்குன்னு சொல்லக்கூடிய விஷயம் சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டு போலாம். விபூதியோட மகிமை அப்படிங்கறது விபூதிக்காக பதிகமே பாடி இருக்காங்களே இல்லைங்களா? அப்ப நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, சிவாலயங்கள்ல போய் வணங்குறோம், ஐயனை வணங்குறோம், அங்க பிரசாதமா விபூதி கொடுக்கறாங்க அப்படின்னா தலை குனிந்து வாங்கி கொள்ள வேண்டும். சரிங்களா? அதை நெற்றி நிறைய பூசிக்கொள்ள வேண்டும். மீதி இருந்தா தாராளமா வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. உங்க பிரச்சனை நேரத்துல அதை எடுத்து பூசலாம். ஐயனை நினைச்சுக்கிட்டு எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துன்னு நினைச்சு பூசினா சரி ஆயிடும். இல்ல சிவனடியார்களா இருக்கும் போது அதோட மகத்துவம் தெரிஞ்சு நெற்றி நிறைய பூசிக்குவாங்க, உடலெங்கும் பூசிப்பாங்க. ஏன்னா நோய் தீர்க்கக்கூடிய மருந்து அல்லவா. அப்ப மீதம் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு கோவில்ல வச்சுட்டு வராதீங்க. எங்கேயாச்சும் சாமி வரம் கொடுத்தா அதை திருப்பி சாமிகிட்டே கொடுத்துட்டு வருவோமா? அதை நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எல்லா கோயிலையும் போறோம், விபூதி கொடுக்குறாங்க, குங்குமம் கொடுக்குறாங்க, அது உனக்கு கிடைக்கிற வரம். ஆனா அந்த வரத்தை கோவில்லையே விட்டுட்டு வந்துட்டு எனக்கு அது நடக்கல இது நடக்கலைங்கிறது அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா சிவாலயங்கள்ல கொடுக்கப்படுகின்ற விபூதியை அல்லது பிரசாதங்களை தயவு செய்து வீட்டுக்கு கொண்டு வாருங்கள், தவறு கிடையாது. இறைவன் எப்பவுமே நம்ம கூட இருந்துகிட்டே இருப்பாருங்க. அந்த இதை நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? எப்பவுமே சிவனடியார்கள் பாத்தீங்கன்னா சிவ யாத்திரை போறாங்க, அந்த தல யாத்திரை போறாங்கன்னா எல்லா கோவிலோட விபூதியும் ஒரு பையில போட்டு வச்சிருப்பாங்க. அடியார்கள் யாராச்சும் போய் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னா அந்த விபூதியிலிருந்து தான் எடுத்து பூசுவாங்க. அதோட மகிமையே ரொம்ப அதிகம். அந்த மாதிரி ஆசீர்வாதம் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெத்தியில வைக்கும் போதே உள்ளூர உணர்வு ஏற்படும். அப்பாவுடைய பிரசாதம், அப்பா கொடுக்கறத நம்ம வாங்கிட்டு வரணும்னு நினைப்போமா வேண்டாமா? வேணுமா வேணாமா? யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அதனால இனிமேல் கோவில்ல கொடுக்குற விபூதியை மறக்காம வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. பூசினது போக கோவில் அங்கங்க வச்சு அந்த தூண் கற்சிலைக அங்க இருக்கக்கூடிய சிற்பங்களை எல்லாம் சேதப்படுத்த வேண்டாம்.